Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட்லயே பிஸ்கட்டை வச்சு எப்படி சுலபமா கேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் 4 பிஸ்கட் எடுத்துர்க்கேன். அதை இப்படி நம்ம பொடி பொடியா உடைச்சு எடுத்து வச்சுக்குறோம். நம்ம என்ன பிஸ்கட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் பிஸ்கட் எடுத்தா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கேக்கை வந்து நம்ம மிக்ஸி அவன் எதுவும் இல்லாம நம்ம செய்ய போறோம். வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சேவோம். இப்போ நம்ம பிஸ்கட்டை உடைச்சாச்சு. உடைச்சு கையில இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு கப்பில் பால் எடுத்து ஆட் பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி உள்ள பேட்டர் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாலை கலந்து ஆட் பண்ணுறப்பேவும் நம்மளுக்கு அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் எல்லாமே நல்லா ஸ்மூத்தான பேட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணோம்னா நல்லா புஃப்னு வரும் கேக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குருவோம், கெட்டி எதுவும் சேராத மாதிரி. ஸோ நம்மளுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சுகர் நான் இதில் ஆட் பண்ணலை, வேணுங்கிறவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு நான் வைக்கிறேன். நம்ம கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும் லோ ஃப்ளேமில். இதை நம்ம மூடி போட்டு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேக் பண்ண போகிற பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் சுற்றி நம்ம ஆயில் தடவிக்கலாம். நம்ம பட்டர் பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணலை, அதனால் நம்ம ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு இருக்குது, அதை போட்டு நம்ம ஃபுல்லாக அந்த ஆயில் தடவின இடத்துல ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மைதா மாவு நல்லா ஒட்டிக்கிறோம். இது நம்ம கேக் ஊற்றின பிறகு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த மைதா மாவு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ மாவு நல்லா ஒட்டிக்கிறோம் ஆயிலில். இந்த மாதிரி தட்டி தட்டி இது பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவை கீழே போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம ரெடியான பேட்டரை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம். ஸோ ஊற்றின பிறகு நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்க போகிறோம்னா 40 to 45 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும். அதுவும் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஸோ அது ஊற்றின பிறகு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம், ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம கேக்குக்கு டாப்பிங் பண்ணிடலாம். கொஞ்சம் கேஷ்யூ பீனட் அப்புறம் கொஞ்சமாக பிஸ்கட்டாக நொறுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி டாப்பிங்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுருவோம். 40 to 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுருவோம். இப்போது 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நைஃபை வச்சு குத்தி பார்த்தோம்னா எதுவும் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். அப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம ஆற வச்ச பிறகு ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி பின்னாடி சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் விழுந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க. பார்க்கவே கேக் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கேக்கை. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்கள், கேக் ஒட்டாமையே விழுந்துருச்சு. பாருங்கள் கேக் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணுவோம். ஸ்பாஞ்சியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. நம்ம அருமையான கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ.